முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை ஒட்டி நடைபெற்ற செம்மொழி நாள் நிகழ்ச்சியில் தமிழக அரசின் 4 ஆண்டு சாதனை மலரை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதியின் பிறந்தநாள் தமிழக அரசு சார்பில் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் நேற்று செம்மொழி நாளாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேற்று செம்மொழி நாள் நிகழ்ச்சியில் தமிழ்மொழி உருவாக்கம், தொல்லியல் சான்றுகள், செம்மொழி தகுதி, 1815 முதல் 1950ஆம் ஆண்டு வரை வெளிவந்த செவ்வியல் நூல்கள், 2021 முதல் 2025ஆம் ஆண்டு வரை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், தமிழ் வளர்ச்சித்துறை ஆகியவற்றால் வெளியிடப்பட்ட நூல்கள், தமிழ் இணைய கல்விக் கழகத்தால் உருவாக்கப்பட்ட கலைஞர் கருவூலம் மற்றும் ஒளிப்படங்கள் கொண்டு கலைவாணர் அரங்கில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை முதல்வர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டார். செம்மொழி நாளை ஒட்டி தமிழ் வளர்ச்சித்துறையால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு நடத்தப்பட்ட பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு, கேடயங்கள் முதல்வர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையால் உருவாக்கப்பட்ட தமிழக அரசின் 4 ஆண்டு சாதனை மலரை முதல்வர் வெளியிட்டார். இந்த சாதனை மலரில் 2021 மே மாதம் தமிழக முதல்வராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்றது முதல் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன.